ஜனாதிபதியினுடைய ஆணைக்கேற்ற காத்தாங்குடி நகரசபையின் மக்கள் பிரதிநிதியாக பதவி பிரமாணம் செய்யப்பட்டுள்ளது. மக்கள் வழங்கிய ஆணை மூலம் கிடைக்கப்பெற்ற இவ்வதிகாரமானது மக்களுக்கே சொந்தமானது என்ற அமானிதத்தோடு இறுதி வரை கடமையாற்றுவேன் எனவும் எப்போது இப்பதவி இன்னொரு பொருத்தமானவருக்கு கையளிக்கப்பட வேண்டும் என உள்ளாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சூரா சபை தீர்மானிக்கின்றதோ அவ்வேளை எவ்வித இழுத்தழுப்புகளின்றி இப்பதவியை ராஜினாமா செய்து முன்னழைக்கப்படுவதற்கு முழுமையாக உடன்படுகிறேன் என்றும் உறுதி கூறுகிறேன். அத்தோடு இப்பதவி காலத்தில் இப்பதவி வழியாக எவ்வித அதிகார துஷ்பிரயோகங்களையோ அல்லது ஊழல் மோசடிகளையோ அல்லது ஏனைய சமூக விரோத செயல்களிலோ ஈடுபட மாட்டேன் என்றும் இப்பதவி வழி மூலமாக சகல நடவடிக்கைகளிலும் சூரா சபைக்கு கட்டுப்பட்டவனாக முழுமையான வெளிப்படைத்தன்மையை கோரி நடப்பேன் எனவும் உறுதி கூறுகின்றேன். மேலும் பதவி வழி மூலமாக கிடைக்கும் சகல பொறுப்பாளர்களையும் சூரா சபையின் தீர்மானங்களுக்கு அமைவாக பொதுப்பணிகளுக்காக செலவிடுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். மேலும் நகரசபை உறுப்பினராக பதவியேற்கின்றனால் பதவியை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பயன்படுத்தி கொன்றாட்டு வேலைகளிலோ அல்லது சபை நடவடிக்கைகளுடன் சம்பந்தப்பட்ட ஏனைய கொடுக்கல் வாங்கல்களிலோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இலாபம் மற்றும் நோக்கில் ஈடுபட மாட்டேன் என்றும் மேலும் வேறு எந்த நேரடி அல்லது மறைமுக வழிமுறைகளின் மூலம் தனிப்பட்ட இலாபம் சம்பாதிப்பதற்கு முனைய மாட்டேன் எனவும் உறுதி கூறுகிறேன். மேலும் நகரசபையின் செயற்பாடுகள் சமூக நலன்களுக்கு ஒன்றாக அமைகின்ற போது நான் அதற்கு எதிராக குரல் கொடுப்பேன் என்றும் அவரை தடுத்து நிறுத்துவதற்கு பாடுபடுவேன் என்றும் நகரசபை நிர்வாகம் என்பது மக்கள் நலன்களையும் மார்க்க விழுமியங்களையும் பேணி பாதுகாக்கின்ற நிர்வாகமாக நிலைநிறுத்துவதற்கு என்னால் முடிந்த சகல நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்றும் உறுதி கூறுகின்றோம். மேற்சொன்ன உறுதிமொழிகளுக்கு அமைவாக நடந்து கொள்வேன் என்ற உறுதிமொழியினை மீண்டும் ஒரு முறை எல்லாம் வந்த அல்லாஹ்வின் பெயரால் உறுதியளித்து இப்பதவியினை பொறுப்பேற்கின்றேன். அல்லாஹ் நமது தூய பணிகளை அங்கீகரிப்பானாக. சத்தியத்தின் பாதையில் இறுதி வரை நிலைத்திருக்க செய்வானாக. சத்தியத்திற்காக குரல் கொடுக்கின்ற வல்லமையையும் அதற்காக அவனது உதவிகளையும் நமக்கு மேலும் வழிபடுத்தி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த நிகழ்வுக்கு எமக்கு ஒத்தாசை வழங்கிய இந்த பள்ளி நிர்வாகத்தினருக்கும் இந்த நிகழ்வை செவிமடுத்த அனைத்து முஸ்லிம் சகோதரர்களுக்கும் இந்த நிகழ்வு கொண்ட சங்கைக்குரிய உலமா பெருந்தைகள் அனைவருக்கும் உள்ளாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சார்பில் நன்றி தெரிவிப்பதோடு இந்த நிகழ்வு முடிவரும். எனவே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த இடத்தில் அமைதியாக இருந்து காத்தாங்குடி பள்ளி வாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனங்களுக்கு முக்கிய அறிவித்தல். எமது பிரதேசத்தில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த உயர்கல்வியை தொடரக்கூடிய மாணவிகள் குழுக்களாகவும் தனியாகவும் சில வீடுகளில் வாடகைக்கு பெற்று குடியிருந்து வருகின்றனர். இவர்கள் யாருடைய பொறுப்பிலோ அல்லது பாதுகாப்பிலோ இல்லாதபடியால் சிலர் தங்களது இஷ்டப்படி நடக்க எத்தனிக்கின்றனர். இதனால் நாம் சில சமூக பிரச்சனைகளுக்கும் ஒழுக்க பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. இதன் காரணத்தினால் சம்மேளனம் இப்படிப்பட்ட வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த உயர்கல்வியை தொடரக்கூடிய மாணவிகளுக்கான பாதுகாப்பான விடுதி வசதிகளை ஏற்படுத்த பல முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றது. எனவே ஒவ்வொரு மகல்லாக்களிலும் மேற்படி மாணவிகள் தொடர்பான ஒரு கணக்கெடுப்பை மேற்கொள்வதற்காக சம்மேளனம் ஒரு குழுவை நியமித்துள்ளது. அக்குழுவினருக்கு பள்ளிவாயல் நிர்வாகம் ஒத்துழைப்பு வழங்குவதுடன் விடயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துமாறும் கேட்டுக்கொள்வதோடு அயல் பிரதேசங்களுக்கு உயர்தர பாட வகுப்புகளுக்கு செல்லும் மாணவிகள் விடயத்திலும் பாடங்களுக்கு சென்று வருகின்ற நேரங்களிலும் பெற்றோர்கள் கண்காணிப்போடும் அவதானிப்போடும் அக்கறையோடும் இருந்து கொள்ளுமாறு சம்மேளனம் தயவாக கேட்டுக்கொள்கிறது. நன்றி. இவ்வண்ணம் பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம் காத்தாங்குடி. அடுத்த அறிவித்தல். காத்தாங்குடி இஸ்லாமிய வழிகாட்டு நிலையம் விடுக்கும் அறிவித்தல். வாராந்த விசேட மார்க்க சொற்பொழிவு காத்தாங்குடி இஸ்லாமிய வழிகாட்டு நிலையம் பள்ளிவாயிலில் இன்ஷா அல்லாஹ் நாளை 26/3
இஷா தொழுகையை தொடர்ந்து எமது வாராந்திர மார்க்க விளக்க உரை தொடரில் இலங்கை ஜமாஅத் இஸ்லாமியின் மட்டக்களப்பு பிராந்திய பொறுப்பாளர் ஷேக் எம்எல்ஏ வாஜ் இஸ்லாஹி எம்ஏ அவர்களினால் இன்றைய உலகளாவிய விழிப்புணர்வும் நாம் பெறும் பாடங்களும் என்னும் தலைப்பில் விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்கப்படவுள்ளது. இன்றைய காலகட்டங்களில் நமது முஸ்லிம் சமூகத்தின் எழுச்சிகள் மற்றும் அதிலிருந்து நாம் பெறும் பாடங்கள் பற்றி விளக்கவுள்ள இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தௌவா மற்றும் வழிகாட்டல் பிரிவு இஸ்லாமிய வழிகாட்டல் நிலையம் காத்தாங்குடி. காத்தாங்குடி மத்திய கல்லூரி அதிபர் விடுக்கும் அறிவிக்கிறது. காலாபோதான உயர்தர புதிய மாணவர் அனுமதி 2011. எமது கல்லூரியில் உயர்தர விஞ்ஞான கணித வர்த்தக கலைப்பிரிவுகளுக்கு புதிய மாணவர் அனுமதிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. கடந்த வருடம் சாதாரண தர பரீட்சையில் தோற்றி உயர்தர பிரிவுகளுக்கு தகுதி பெற்றுள்ள மாணவர்கள் விண்ணப்பங்களை எதிர்வரும் 28/3/2011 திங்கட்கிழமை முதல் கல்லூரியில் பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் எதிர்வரும் 5/4/2011 திங்கட்கிழமைக்கு முன்னர் ஒப்படைக்குமாறும் தாமதமாக கிடைக்கும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதையும் அறியத்தருகிறோம். இப்படிக்கு அதிபர் காத்தாங்குடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை. காத்தாங்குடி குர்ஆன் மதரசாக்கள் அபிவிருத்தி சபை பிரிவு என்றும் மதரசாக்கள் மேற்பார்வை செய்யும் மருத்துவர்களுக்கு விண்ணப்பம் கோரும். மேற்படி பதவிக்கு பின்வரும் தலைமைகளை கொண்ட விண்ணப்பதாரர்களிலிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. ஒன்று, மௌலவி தராதர பத்திரம் உடையவராக இருக்க வேண்டும். 2, குர்ஆனை மன்னம் செய்த ஹாபில் அகமை சான்றிதழ் மேலதிக தன்மையாக கொள்ளப்படும். 3, காத்தாங்குடி பள்ளிவாழ் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன எல்லை பிரிவில் வசிப்பவராக இருக்க வேண்டும். திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய இடங்களில் பிற்பகல் 2 மணி தொடக்கம் பிற்பகல் 5:30 மணி வரை கடமையாற்ற வேண்டும். சனி, ஞாயிறு இடங்களில் காலை 6:30 மணி தொடக்கம் பிற்பகல் 3 மணி வரை பிற்பகல் 5:30 மணி தொடக்கம் இரவு 8 மணி வரை கடமையாற்ற வேண்டும். 5, அரசு உத்தியோகங்களை இல்லாதவராக இருக்க வேண்டும். 6, சுயமானத்தை ஆகிய விண்ணப்பங்களில் விண்ணப்பிக்கலாம். 7, நவீன கற்பித்தல் சாதனங்களை கையாளும் ஆற்றல் மேலதிக தலைமையாக கொள்ளப்படும். 8, 55 வயதுக்குட்பட்ட ஆண்கள் மாத்திரம் விண்ணப்பிக்க முடியும். தெரிவு செய்யப்படும் விண்ணப்பதாரிக்கு மாதாந்த கொடுப்பனவாக ரூபாய் 10,000 மாத்திரம் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை எதிர்வரும் 31/3/2011 முன் செயலாளர் SLA கபூர் ஆசிரியர் 41 நெசவு நிலைய வீதி புதிய காத்தாங்குடி 3 என்னும் முகவரிக்கு கிடைக்கக்கூடியவாறு அனுப்பி வைக்க வேண்டும். இவ்வண்ணம் செயலாளர் குர்ஆன் மதரசாக்கள் அபிவிருத்தி சபை காத்தாங்குடி. நன்றி. Kamis.
Ini Sarah tanya di jalan ini. Saya kena beli nak salam. Salam berpikir lagi. So, parah. காத்தாங்குடி பள்ளிவாய் Honda